சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் ரெடியா? லைன்ல இருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். மாமா கையை தட்டுங்க, சொல்லிக்கிட்டே வரப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும். நமக்கு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதுங்க. மனசில் எது படுறது பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காதுங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாதுங்க. இப்போ என் மனசில் என்ன படுதோ அதை நான் சொல்ல போகிறேங்க. இங்கே நான் யாரோட புகழை பாடுறதுக்கோ இல்லை யாரையும் நான் தாழ்த்தி பேசுறதுக்கோ சத்தியமாக வரலைங்க. உண்மை எதுவோ அதை நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? நம்ம கோவிலுக்கு போய் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சாமிக்கிட்ட கேட்போம். அதை நம்ம ஒரு வரன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இப்படி என்ன வேணாலும் வேண்டுவோம். புராண காலத்தில் பெரிய பெரிய ரிஷிங்க முனிவருங்க இவங்களாம் தவம் இருப்பாங்களாம் சாமிக்கிட்ட வரம் வாங்கிறதுக்குன்னு. அந்த சாமியும் நேரில் வந்து வரத்தை கொடுத்துருமா. இந்த புராணத்தில் நடந்த கதையெல்லாம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்தால் இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்தோன்னு தோணுது. போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் இருந்திருக்கிறேன். அந்த சாமியும் நேர்லேயே வந்து எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. அந்த வரம் என்னவா இருந்திருக்கும்? சில பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு சாகா வரம் வேணும், யாருமே என்னை அழிக்கக்கூடாது, உலகத்திலே நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்களே புராணத்தில். ஆனால் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு தங்கச்சி எனக்கு கிடைக்கணும்னு கேட்டிருக்கிறேன்.